தேமுதிகவை பத்தி சவுக்கு சங்கர் தவறான விமர்சனத்தை வச்சுட்டே இருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க? அதாவது போன 5 ஆண்டுகள்ல எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு காலை நக்கி தண்ணி குடிக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சவன் தான் சவுக்கு சங்கர். அவன் சொன்னதெல்லாம் போன இடத்துல என்னாச்சு? எடப்பாடி எங்க ஜெயிச்சாரா? வெறும் தோல்வி அடைஞ்சு 2வது இடத்துக்கு வந்தார். 3 ஜெயலலிதா, 4 கலைஞர், 5 எம்ஜிஆர் சொல்லிக்கிறவன் தான் இவன். பெத்த தாய வாடகை வீட்டுல வச்சுட்டு கூட இருக்கிற கூத்தியாவுக்கு ஆட மாடியில குடி வச்சிருக்கிறவன், சொந்த பிள்ளைக்கு சோறு போடாதவன், அனைத்து கட்சிகளும் விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணி இன்னைக்கு தாவேக்காவோட கால கழுவி தண்ணி குடிச்சிருக்கிற நாய் தான் சவுக்கு சங்கர். அந்த நாய் தேமுதிகவை பேசுவதற்கு காரணம், அப்படி பேசினா தான் அவன் வயிற்றுல சோறு விடும். இன்னைக்கு மீடியாவில பல நாய்கள், பல தாவேக்காவின் தற்குறிகள், சில வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவற்ற அரசியல் அனாதைகளுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்நியார் அவர்கள் வெற்றி என்னும் கனியை பறித்து இவர்கள் மூஞ்சியில கரிய பூசுவாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அந்நியார் அவர்கள் மக்கள் பணியில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். விருதாச்சலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் களப்பணி ஆற்ற இன்று கூட மீனவர்கள் பிரச்சனை, உப்பு தொழிலாளி பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, செவிலியர்கள் பிரச்சனை, இன்னைக்கு வீதியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளி பிரச்சனை முதற்கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு கட்சி தலைவர் பேசுறாரா? இன்னைக்கு கார்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து தேமுதிக கட்சி வளர்ச்சி தாங்க முடியாத இல்ல, அந்நியார் அவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த அக்கறையை சிதைக்கின்ற வகையில, அவர் மனதை காயப்படுத்துகின்ற வகையில பேசினா இது சிதைந்து விடும் நினைக்கிறார். என்றும் புரட்சி தலைவர் கேப்டன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு நேரடியாக உதவியும் மறைமுகமாக மாவட்ட செயலாளர் வழியிலும் பல்வேறு கட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். மிக விரைவிலே ஆளுங்கட்சியில் ஒரு அங்கமாக வருவார். அது தாவேக்காவுக்கு சாவு மணி அடிக்கும். இந்த சவுக்கு சங்கர், இந்த நாய சம்பத் அவர்களுக்கெல்லாம் சபக்குழிகளை மீண்டும் பெற்றுத்தரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மனநோயாளி தான் அவன். கூத்தியா வீட்டுல இருந்துகிட்டு 3ஆம் மாடியில இருந்துகிட்டு பேசினா எப்படி இருக்கும்? தரையில இறங்கினா தானே தேமுதிக எப்படி செயல்படுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு மக்களுக்கு நேரடியா உதவி பண்றது யாரு? மாண்புமிகு புரட்சி தலைவர் அந்நியார். இன்னைக்கு 13 லட்சம் சாக்கு போய் இறங்கியிருக்கு நெல் மூட்டைகளுக்கு. யார் சொன்னது? தேமுதிக மாவட்ட செயல அந்த அந்நியார் அவர்கள் சொல்லித்தான் இன்னைக்கு இறங்கியிருக்கு. நெல் மூட்டைகளை மலையில் நனைய விடாம இன்னைக்கு யார் பண்ணிருக்கா? அந்நியார் அவர்கள் சொல்லிதான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களும் அந்நியார் பேச்சு. இன்னைக்கு விவசாய கடனை பத்தி யார் பேசுறா? வட மாவட்டத்துல இருக்குங்க மேலதாச பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு நெல் மூட்டைகளை பத்தி பேசுறாங்களா? விவசாய பிரச்சனை, நெசவாள பிரச்சனை, மீனவர் பிரச்சனை பேசுறது யாரு? மாண்புமிகு புரட்சி தலைவி அந்நியார் அவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அடுத்தடுத்து மக்கள் பிரச்சனை பேசுறாங்க. மின்சார வாரியத்தினுடைய மின் கணக்கெடுப்பே தெரியல, யாருக்குமே தெரியல. விலைவாசி உயர்ந்திருக்கு. இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வர எம்பி திட்டத்தை பத்தி, மசோதாவை பத்தி யாருக்காவது விரிவாக்கம் தெரியுமா? அறிவு இருக்குமா? அந்நியார் அவர்கள் தான் சொல்றாங்க 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்றால் அதிகப்படியான நிதி வரும், அதன் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு அனைத்து வளர்ச்சி திட்டமும் செய்ய முடியும்ன்றாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாத தாவேகா அரசினுடைய அமைச்சர்கள், தற்குறிகள் பல்வேறு கருத்துக்கள் தெரிஞ்சுட்டு வர்றாங்க. அதெல்லாம் மிக விரைவில் திமுகவோடு கைகோர்த்து மிகப்பெரிய அளவுல அந்நியார் அவர்கள் சாதித்து காட்டுவார். அதற்கான